இப்போ வேர்ல்டு லெவலில் இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தோட கவனத்தை ஈர்த்த எல்லாத்துக்கும் பிடிச்ச ஜெர்மனியின் இளவரசின்னு சொல்லப்படுற ஒரு கார் கம்பெனியே மூற அளவுக்கு போன கார் இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டஸோட ஐடென்டிட்டியாக மாறி இருக்கு. அந்த காரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1916 வேர்ல்டு வார் 1 நடந்துட்டு இருக்க டைம் ஜெர்மனியோட முனிச்சுங்கிற நகரத்தில் 2 சின்ன சின்ன கம்பெனிகள் சேர்ந்து ஒரு கம்பெனியை உருவாக்குது. அந்த கம்பெனி தான் பவேரியன் மோட்டார் ஒர்க்ஸ். இந்த பவேரியன் மோட்டார் ஒர்க்ஸ் வந்து ஜெர்மனியோட போருக்கு தேவையான ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இவங்களோட பவரும் குவாலிட்டியும் ஜெர்மனிலே நம்பர் 1 கம்பெனியாக இந்த பவேரியன் மோட்டார் ஒர்க்ஸ் அதாவது BMW மாற்றுது. என்னதான் பவர்ஃபுல்லான இன்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாலும் 1918 வேர்ல்டு வார் 1 ஜெர்மனி தோக்குது. அதோட விளைவாக USA, UK, பிரான்ஸ், இட்டாலி போன்ற நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு 32 நாடுகள் சேர்ந்து ஒரு வெர்சைஸ் உடன்படிக்கைன்னு ஒரு உடன்படிக்கை கொண்டு வராங்க. அந்த உடன்படிக்கையின்படி BMW இனிமேல் ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய தடையை BMW நிறுவனத்து மேலே விதிக்கிறாங்க. BMW நிறுவனம் மொத்தமே ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸை மட்டும்தான் நம்பி இருக்கு. அவங்க வேற எந்த ப்ரொடக்ஷனும் பண்ணல. அதனால ஒரே நைட்ல அவங்களுக்கு இன்கம் இல்லை, ஆர்டர்ஸ் இல்லை, என் ஃபியூச்சரே இல்லை, கம்பெனியை இழுத்து மூடுற ஒரு கண்டிஷன். அந்த சூழ்நிலையில தான் BMW அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக மோட்டார் சைக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணலான்னு 1923 அவங்களோட ஃபர்ஸ்ட் மோட்டார் சைக்கிளான BMW R23ங்கிற மோட்டார் சைக்கிளை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்க. அவங்க லான்ச் பண்ண நேரமோ என்னமோ அந்த மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டவே ஒரு குலுக்கிருச்சு. அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க மோட்டார் சைக்கிளில் மட்டும் கால் பதிச்சா பத்தாது, கார்ஸ் இண்டஸ்ட்ரிலையும் நம்மளோட கால் தரம் பதிக்கணும்னு சொல்லி 1928 அவங்களோட ஃபர்ஸ்ட் காரை லான்ச் பண்ணுறாங்க. அவங்க லான்ச் பண்ண நேரமோ என்னமோ தெரில, அகைன் வேர்ல்டு வார் 2 வருது. அகைன் ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஜெர்மனிக்காக. 1945 வேர்ல்டு வார் 2 முடிவுக்கு வருது. மறுபடியும் அதே மாதிரி சுச்சுவேஷன் தான். பணம் இல்லை, ப்ரொடக்ஷன் இல்லை, ஜெர்மனியே செதஞ்சு கிடக்கு. BMWவோட ஃபேக்ட்ரிஸ் ஃபுல்லாமே சுக்குநூறாக நொறுக்கப்பட்டிருக்கு. போன தடவை இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ், ஃபினான்சியலே ரொம்ப டவுனாக இருக்குது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக BMW கம்பெனி கிச்சன் ஆக்சரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு பெரிய லக்ஸரி ஆட்டோமொபைல் கம்பெனி ஒரு காலத்தில் சர்வை பண்ணுறதுக்காக கிச்சன் ஆக்சரிஸ் பண்ணி அவங்க சர்வை பண்ணியிருக்காங்க. 1950 BMW கம்பெனி ஆல்மோஸ்ட் திவாலாகிற கண்டிஷன். அப்போ தான் மெர்சிடஸ் கம்பெனியோட பேரண்டல் கம்பெனி BMW வாங்கலாம்னு முடிவு பண்ணி வந்து கேட்குறாங்க. ஆனால் BMWவோட தொழிலாளர்களோட போராட்டத்தினால BMWங்கிற ஒரு ஐடென்டிட்டி ஃபியூச்சரில் நிலச்சி நிற்கணுங்கிற ஒரு போராட்டத்தோட விளைவு தான் BMW இன்ன வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம். அதே டயத்தில் தான் BMW ஒரு மிராக்கிளை கொண்டு வருது. அது என்னன்னா BMW 1500ங்கிற ஒரு ஸ்மால் லக்ஸரி ஸ்போர்ட்ஸ் செடானை லான்ச் பண்ணுது. இந்த ஸ்போர்ட்ஸ் செடான் ஒரு பெரிய தாக்கத்தை மார்க்கெட்டில் கொண்டு வருது. இந்த காரோட லான்ச்சுக்கு அப்புறம் BMWவோட ஒரு ஸ்லோகன் ஒரு மக்களுக்கிடையே ஒரு பெரிய எமோஷனையும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பிணைப்புங்கிறாங்க, அந்த மாதிரி பிணைப்பு ஒன்று ஏற்படுத்துது. அந்த ஸ்லோகன் தான் த அல்டிமேட் டிரைவிங் மிஷன்ங்கிறது. இது வெறும் அட்வர்டைஸ் மட்டும் இல்லை, ஒரு கஸ்டமர்ஸ் கிடையே இருக்க பீக் எமோஷனை இது வந்து காட்டுது. ஆஃப்டர் தி லான்ச் BMW யாரையும் தெரியும் பார்க்கல. BMW லான்ச் பண்ண 3 சீரியஸ், 5 சீரியஸ், 7 சீரியஸ், M டிவிஷன்லாம் வேர்ல்டவே திரும்பி பார்க்க வச்சுச்சு. அவ்வளோ பெரிய தாக்கத்தை வேர்ல்டு முழுக்க உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் BMWனா வெறும் காரில் சக்ஸஸ், பவர், ட்ரீமுக்கான ஒரு அடையாளமாக மாறிச்சு, ஒரு ஐடென்டிட்டியாக மாறிச்சு. ஒரு சாதாரண ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி, சாதாரண மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி, சாதாரணமாக கிச்சன் ஆக்சரிஸ் மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி இன்னைக்கு வேர்ல்டோட லக்ஸரி ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒன்றா இருக்குது. இதுலேருந்து நான் பர்சனலாக கற்றுக்கிற விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் வலுவானவையோ அல்லது அறிவாளியோ இருக்கிறதோ கடைசி வரைக்கும் நிலச்சிருக்கிறதுல மாற்றத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றி அமைச்சிருக்கிற உயிரினங்களோ அல்லது பொருட்களோ தான் இந்த உலகத்தில் நிலச்சிருக்குங்கிற டார்வினோட கூட்டு தான்